வணக்கம். நம்ம ஆன்மீகம் தமிழ் வாய்ட்டு யூடியூப் சேனலுக்குள்ள உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். மாசி மகத்தன்று புனித நீரில் நீராடினோன்னா 7 ஜென்ம பாவமெல்லாம் விலகும் அப்படிங்கிறதும், அது மட்டும் அல்ல, அப்படி புனித நீரில் நீராட முடியலையே, குளம் ஆறு இந்த மாதிரி இதில் நீராட முடியலையே அப்படின்னு கவலைப்படுறவங்க இந்த ஒரு விஷயத்தை வீட்டில் செய்தாலே போதும், கோடீஸ்வர யோகம் ஏற்பட்டு 7 ஜென்ம பாவமெல்லாம் விலகி வாழ்வில் சகல சௌபாக்கியத்தோடு வாழலாம். இந்த ஒரு நாளை தவற விட்டோன்னா மீண்டும் 1 வருடம் காத்திருக்கணும் அப்படிங்கிறத நினைவில் வைத்துக்கொண்டு இந்த ஒரு பொருளை பயன்படுத்தி புனித நீராடுதலை வீட்டிலேயே செய்து நம் வாழ்வை புனிதமாக்கலாம், சந்தோஷமாக வாழலாம். அதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை நீங்கள் மிஸ்ஸே பண்ணாமல் பார்த்துடலாம். வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம். மாதங்களில் எல்லா நாளுமே வழிபாட்டிற்கு உரிய நாள் இருப்பது அப்படின்னாலும் மாசி மாதத்தில் வரும் ஒவ்வொரு நாளுமே சிறப்பு வாய்ந்தது. மாசி மாதத்தில் மட்டும்தான் திதி, நட்சத்திரம், கிழமை அப்படிங்கிறது எல்லாமே சிறப்பு பெறுவதாக அமைகிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சூரிய பகவான் கும்ப ராசியில் பயணிக்கும் இந்த மாதத்தில் அதிகாலை வேளையில் புனித நீராடுவது, பித்ரு தர்ப்பணம் செய்வது ரொம்பவே விசேஷமாக பார்க்கப்படுது. மாசி மாதம் மக நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணையும் நாளை மாசி மகம் அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம். மாசி மகத்தன்று கும்பகோணத்தில் உள்ள மகாமகம் குளத்தில் புனித நீராடுவது அப்படிங்கிறது பல ஜென்மங்களில் செய்த பாவங்களை போக்கும் சக்தி படைத்தது அப்படிங்கிறது உண்மை. அங்கே மட்டுமல்ல, எல்லா புனித நீர் அப்படின்னு சொல்லப்படும் கங்கை, காவிரி, கோதாவரி இந்த மாதிரி புனித குளத்திலோ ஆறிலோ நீராடுவது அப்படிங்கிறது சகல ஐஸ்வர்யத்தையும் நமக்கு பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது. அப்படி புனித நீரில் நீராட முடியலை, ஆறு குளம் போகிற இடத்துக்கு போக முடியலையே அப்படின்னு கவலைப்படுறவங்க இந்த ஒரு பொருளை வீட்டில் போட்டு மனதார இறைவனை பிரார்த்தித்து கொண்டு இந்த எல்லா நீருமே, அதாவது கோதாவரி, கங்கா, யமுனா, பிரம்மபுத்திரா, காவிரி எல்லா நீருமே இந்த நீரில் ஆவாகனம் ஆகணும் அப்படின்னு மனசார வேண்டிக்கிட்டு அந்த நீரில் புனித நீராடினோன்னா புனித நீரில் நீராடுவதற்கான பலனை நமக்கு ரெட்டிப்பாக பெற்றுத்தரும் அப்படிங்கிறது உண்மை. நம்ம வீட்டிலேயே ஒரு செம்பு, அது எவர் சில்வராக இருப்பதை மட்டும் தவிர்த்துவிட்டு செப்பு பாத்திரமாக இருக்கலாம், பித்தளை பாத்திரமாக இருக்கலாம், இந்த மாதிரி பாத்திரத்தில் ஒரு செம்புல சுத்தமான நீரை பிடித்து அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூளை போட்டு அதன் கூட ஜவ்வாது அப்படின்னு வாசனை நறுமணமிக்க அந்த வாசனை பொருளையும் அதில் கலந்து அந்த நீரில் கொஞ்சமாக புஷ்பத்தையும் போட்டு அந்த செம்பு நீரை பூஜை அறையில் வைத்து மனசார வேண்டிக்கோங்க. இதில் எல்லா ஆறுகளின் நீரும் வந்து ஆவாகனம் ஆகணும் அப்படிங்கிறதும், என்னால் அந்த புனித நீராடுதல் செய்ய முடியலை, வீட்டிலேயே அதற்கான வாய்ப்பை எனக்கு கொடுங்க இறைவா அப்படின்னு மனசார வேண்டிக்கிட்டு அந்த செம்பு நீரை பிரார்த்தித்து அந்த செம்பு நீரை தலையில் தெளித்து கொள்ளலாம். அப்படி இல்லைன்னா குளிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு நீரை வைத்து பிரார்த்தனை செய்துவிட்டு குளித்த பிறகு கடைசியாக இந்த நீரை நம்ம குளித்து கொள்ளலாம். இந்த மாதிரி செய்வதனால புனித நீராடுதலுக்கான பலனை நமக்கு 100% பெற்றுத்தரும். அந்த புனித நீர் அப்படிங்கிறது உண்மை. நம்பிக்கையோடு செய்கிறோம் எந்த ஒரு விஷயமும் வீண் போகவே போகாது. கடல், குளம், ஆறு அப்படின்னு அனைத்திலுமே புண்ணிய நதியாம் கங்கை கலந்திருப்பதாக ஐதீகமாக மனதில் கொண்டு நாம் வைத்த அந்த நீரிலும் அந்த கங்கை கலந்திருப்பதாக மனதில் ஆவாகனம் எடுத்துக்கொண்டு நம்பிக்கையோடு அந்த ஒரு நீரை வைத்து புனித நீராடி 7 ஜென்ம பாவங்களையும் போக்கி சகல ஐஸ்வர்யத்தையும் பெற்றுக்கொண்டு கோடீஸ்வர யோகத்தோடு வாழ்வில் வளமாகவும் நலமாகவும் வாழலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம ஆன்மீகம் தமிழ் வாய்ட்டு யூடியூப் சேனலில் நீங்கள் ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவு மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு
பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க. உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும். மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.